அதிமுகவின் ஒரு மூத்த தலைவர் அன்புமணியிடம் பேசுகிறார். அன்புமணி என்ன சொல்றாரு, ஏங்க அவங்க சிஎம் ஆக்கிட்டு நாங்க எப்படிங்க கட்சி நடத்த, அதெல்லாம் முடியாது, வேணா அவங்க 2.5 வருஷம் நாங்க 2.5 வருஷம் என்று ஒரு ப்ரொபோசல் அன்புமணி சொன்னோன்னே இது சரியா வராதுங்க என்று இணைப்பு துண்டிக்கப்படுகிறது. 10 நிமிடங்களில் மீண்டும் இணைப்பில் வந்த திரு அன்புமணி அவர்கள், அவங்க 2 வருஷம் அதெல்லாம் வேண்டாம், சௌமியா அன்புமணி அவர்களுக்கு துணை முதல்வர் கொடுத்தால் நாங்கள் இந்த ஏற்பாட்டுக்கு சம்மதம் தெரிவிக்கிறோம், நாங்களும் அமைச்சரவையில் பங்கெடுக்க வேண்டும் என்ற நிபந்தனை மற்றும் அன்புமணி விதிக்கிறார். உங்களுக்கு எல்லாம் நினைவு இருக்கும், 46 எம்எல்ஏக்களும் சேர்ந்து திரு எடப்பாடி பழனிசாமியின் வீட்டிலே ஒரு கூட்டம் நடந்தது, எம்எல்ஏக்கள் கூட்டம். திருமாவை முதல்வராக்கலாம் என்று சொல்லும் போது எடப்பாடி பழனிசாமி, திருமாவளவனை முதல்வராக்கிறதுக்காக நான் கட்சி நடத்துறேன், ஒன்னு நான் முதல்வராகணும், இல்லைன்னா யாருமே முதல்வராக கூடாது. யாரை கேட்டுட்டு திருமாவளவனை முதல்வராக்குற யோசனையில நீங்க இறங்குறீங்க? நான் திருமாவளவன் முதல்வராவதற்கு சம்மதிக்க மாட்டேன் என்று சொல்லும் போதுதான் கடுமையான வாக்குவாதம் அந்த எடப்பாடி பழனிசாமியின் வீட்டிலே ஏற்படுகிறது. என்னதாயா வேணும் உனக்குன்னு கேட்டுட்டாங்க எடப்பாடி பார்த்து.